உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கேஸ் க்ளோஸ்டு. எப்படி சொல்லட்டுமா? உங்களோட வயசு 36, ஆனா உங்க மனைவியோட வயசு வெறும் 21 தான். நீங்க அவங்களோட சண்டை போட்டிருக்கீங்க. உங்க மேல கோவப்பட்டு வேற யாரையோ இழுத்துக்கிட்டு அவ ஓடி இருப்பா. அத ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே இங்கிலீஷ்ல. கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்டை இழுத்துக்கிட்டு ஓடி போயிருப்பான். சார், என்ன சார் இப்படி பேசுறீங்க? ப்ளீஸ். இங்க பாருங்க மிஸ்டர் மோகன், இந்த மாதிரி கேசஸ் எனக்கு தினமும் வந்துகிட்டு தான் இருக்கு. இந்த கல்யாண பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கு பாரு, அது ஏடாகுடமான பிரச்சனை. அதுலயும் முக்கியமா புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் வயசு வித்தியாசம் அதிகமா இருக்கும்போது. நீங்க சின்ன பையன் கிடையாது, உங்களுக்கு 36 வயசு ஆகுது. அந்த 21 வயசு சின்ன பொண்ணை உங்களால எப்படி சமாளிக்க முடியும்? மிஸ்டர் மோகன், இந்த சின்ன வயசு பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். நிறைய பணம், நகைங்க, புது மொபைல். புரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க மிஸ்டர் மோகன், இந்த காலத்து பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்க ஆம்பளைங்கள இல்ல, ஷாப்பிங் மால தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லாமே அங்கதான் கிடைக்கும். அவங்களுக்கு தேவையானதை உங்களால கொடுக்க முடியாம இருந்திருக்கலாம். அதனாலதான் எவனையாவது இழுத்துக்கிட்டு ஓடி போயிருப்பா. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவேன்? எவ்வளவு பேசுவேன்? சொல்றா, என்னமோ அவ்வளவு பேசுறேன். தைரியம் உனக்கு? தைரியம் இருந்தா ராதா பத்தி இப்படி எல்லாம் பேசுவேன். நீ போலீஸ்கார மேலேயே கை வைக்கிறியா? ஆமாண்டா, வெப்படா. செக்ஷன் 353 போடு. போலீஸ்கார மேல கைய வச்சதுக்காக. செக்ஷன் 290 போடு, நியூசன்ஸ் கிரியேட் பண்ணதுக்காக. செக்ஷன் மேல செக்ஷன் போடுவ, ஆனா இதுக்கு மேல உன இங்க இருந்து வெளியே போக விட மாட்டேன். உள்ள தள்ளுங்க இவனை. பிடிங்க, ஓட உள்ள பிடிங்க. இன்ஸ்பெக்டர் சார், ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க. என்ன இப்படி பண்றீங்க? மோகன் இப்படி நடந்துக்கிட்டதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். விடுங்க சார். சார், ஏன் சார் இப்படி பண்றீங்க? மரியாதை இல்லாம நீங்க தானே பேசுனீங்க. என் அண்ணன் என்ன தப்பு பண்ணாரு? சார், ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க சார், ப்ளீஸ். ஏய், முதல்ல என்ன வெளியே விடுங்க. நான் போய் ராதாவை தேட, முதல்ல வெளியே விடுங்க. கான்ஸ்டபிள், ராதா, ராதா. மோனையா, எனக்கு ஏன் இப்படி தோணுது? மோனையா, இப்ப எனக்கு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. மோனையா, மோனையா, எனக்கு தெரியும் நீங்க என்ன தேட ஆரம்பிச்சிருப்பீங்க. சீக்கிரமா என்ன தேடி வாங்க மோனையா. நான் இங்க ரொம்ப ரொம்ப நேரம் உயிரோட இருக்க முடியாது. நான் இங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்க. சீக்கிரமா வாங்க மோகன் ஐயா, சீக்கிரம் வாங்க. என்ன இங்க இருந்து வெளியே விடுங்க. நான் போய் ராதாவை தேடணும். அவங்க என்ன ஆபத்துல இருக்கான்னு தெரியல. என்ன வெளியே விடுங்க.
நீ என் மேல கைய வச்சு உன் உயிரை எடுக்க யமனையே வர சொல்லிட்ட. இதுக்கப்புறம் சிங்கிள் பைசா நீ வெளியில போக மாட்ட. ஏய், என்ன வெளியே விடு. நீ போயா. ஒரு பக்கம் ராதா மிஸ்ஸிங், இன்னொரு பக்கம் மோகன் அண்ணா லாக்அப்ல இருக்காரு. இப்ப நம்ம எப்படி ராதாவை தேட போறோம்? என்ன பண்ண போறோம்? கீர்த்தி, சேகர் சேகர் எப்படி நாம மறந்தோம்? அவன் நமக்கு உதவி செய்வான்ல. நான் சேகருக்கு கால் பண்றேன். ஐயோ, சேகரோட நம்பர் கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ, ஆமால, அவர் தான் ஊருக்கு போறாருன்னு சொன்னாருல்ல. இன்னைக்கு ராத்திரி ஃபிளைட்ல தான் ஊருக்கு போறாரு. அவர் ஃபிளைட்ல இருப்பாரு. அதான் லைன் கிடைக்கல. இப்ப என்ன பண்ண போறோம் தெரியல. ஒரு வேளை இந்த ஃபேன் இந்த புகைய வெளியே அனுப்புதுன்னா அப்போ இங்க இருந்து வெளியே போக கண்டிப்பா வழி இருக்கும். என்னோட கடைசி நம்பிக்கை. நான் இந்த சுத்திர ஃபேனை எப்படியாவது நிறுத்தி ஆகணும். ஆனா எப்படி நிறுத்துறது? என்ன என்ன பண்றது? இப்ப ஒரு வழிதான் இருக்கு. இது ஒரு வழி இருக்கு. அந்த சுத்திர ஃபேனை நிறுத்த. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.